சத்யபிரியா என்று ஒரு ஐஜி, பொருளாதார குற்றப்பிரிவின் ஐஜியாக இவ்வளவு நாள் இருந்தார். இந்த சத்யபிரியா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குழு நான் சொல்லிடுறேன். சத்யபிரியா வீட்டில் காவலர்களை வேலைக்கு வச்சுருந்தது, துறை ரீதியான அறிக்கை, இந்த வாக்குமூலம் கொடுத்தாங்களே. ஆமாம் 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 ஆமாம். சைலேந்திர பாபு புறா பறக்க விட்டார இல்லை, ஞாபகம் இருக்கு. சத்யபிரியா அவர்கள் இன்னொரு இதுலேயும் ஏதோ பெரிய டிஐஜி ட்ரைனிங்காக இருக்கும்போது அங்கே இருந்த காவலர்களை வீட்டு வேலைக்கு செய்து, அவர் ஒரு காவலர் வீட்டு வேலைக்கு செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த காவலரை மணிமுத்தாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, பிறகு அந்த பயிற்சி கல்லூரிக்கு சொந்தமான வாகனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல இச்சு விபத்தாக்கி வேறு ஒரு காவலரை அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லி இந்த விசாரணையெல்லாம் நடந்து அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சியில் இருந்தாங்களா? திருச்சி, எஸ், அங்கே தான் புறா பறக்க விடப்பட்டது. அந்த சத்யபிரியா தான் இதற்கு ஐஜியாக, பொருளாதார குற்றப்பிரிவின் ஐஜியாக இருந்தார். அந்த சத்யபிரியா இப்போது அந்த நிறுவனம், இவர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் சிறையில் இருக்கிறார்களே, இப்போ நான் தான் தேவநாதன் யாதவ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 525 கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டார் என்பது தான் அவர் மீதான குற்றச்சாட்டு. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த பணத்தை ஏமாற்றி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா போலீஸ் ஒரே ஒரு மெயிலில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக இது போல் மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிரித்து 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 டைவர்சிஃபை பண்ணி பல கம்பெனியில், இப்படி தான் நேருவோட தம்பி அந்த கம்பெனி ட்ரூ வேல்யூ ஹோம் அந்த கம்பெனிலெலாம் பண்ணியிருக்கான்ட்டு தான் இடி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இது போல் பிரித்து பிரித்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வேறு கம்பெனிக்கு இந்த நிதியை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கேன்னு ஈஸியாக உங்களால் ஒரு புலனாய்வு ஏஜென்சி இந்த பணத்தை ரெக்கவரி பண்ண முடியாதபடி பண்ணுவாங்க. அப்போ தானே ஏமாத்துறதுக்கான பொருள் இருக்குது. ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணி டப்புன்னு ரெக்கவரி பண்ணிடலாம். அதற்காகத்தான் இத்தனை நிறுவனங்களை தொடங்கி இருப்பது. இந்த சத்யபிரியா இவ்வளோ நாள் எந்த வேலையுமே செய்யவில்லை. எந்த வேலையும் செய்யாமல் இதில் இப்போ இந்த சம்மந்தப்பட்ட சுதீர் ரவிசங்கர், தேவராஜன் மகிமைநாதன், ஜெகதீஷ் ராஜேந்திரன் இவர்களை எல்லாம் எதுவுமே தொடாமல் அந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிட்டெடில் யார் யார் ஒரு 4 பேர் இயக்குனர் இருந்தாலும் அந்த 4 பேரை மட்டும் அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்துகிட்டு அப்படியே அந்த கோப்பை கிடப்பில் போட்டு விட்டார்கள். அந்த கோப்பை கிடப்பில் போடுவதற்கு ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.